காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. யார்க்கும் எதற்கும் அவனே முதற்பொருள், அன்பெனும் பிடியில் அகப்படும் கருப்பொருள். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 5/2/2026 தை மாதத்தோட சங்கடஹர சதுர்த்தி. வியாழக்கிழமையில இந்த சங்கடஹர சதுர்த்தி வந்திருப்பதால இதனை நாம் குபேர சங்கடஹர சதுர்த்தி அல்லது குருவார சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம அழைக்கலாம். யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில தங்களால் முடிந்த போது விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத சங்கடங்கள் அவை யாவும் படிப்படியாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுங்க. அதிலும் பிள்ளையார் அப்படிங்கிறவர் மிக மிக எளிமையான ஒரு கடவுள். தேவகணங்களுக்கும் மனித கணங்கள் அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றவர். விநாயகர் அப்படின்னா அவருக்கு மேலான ஒரு தெய்வம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். தெய்வங்களும் சரி, தேவர்கள் ரிஷிகள் சரி, விநாயகரை வழிபடாம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துடும். அதே நேரம் யார் ஒருத்தவங்க ஜஸ்ட்டு ஒரு சாணத்தில் ஒரு பிடி பிடிச்சு ஒரு வெற்றிலையில் வைக்கிறார்களோ அந்த இடத்துல விநாயகர் ஆவாகனம் ஆகி யார் ஒருத்தவங்க எடுக்கிற காரியத்தையும் மிக வெற்றியுடன் முடித்து கொடுப்பார். விநாயகரில் தான் எத்தனை வகை விநாயகர். விக்ன கணபதின்னு சொல்கிறாங்க, காரியசக்தி கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க, ஞான கணபதின்னு சொல்கிறாங்க, வித்யா கணபதி அப்படின்னு அழைக்கிறாங்க, நர்தன கணபதின்னு அழைக்கிறாங்க. 51 வகையான விநாயகர்கள் இருக்கிறாங்க. ருணஹர கணபதி. ஸோ நம்ம இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைய தினம் அந்த சதுர்த்தி திதியானது முழுமையாகவே இருக்கின்றது. இன்று இரவு 12 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கின்றது. இந்த நாளில் நம்ம ஜஸ்ட்டு நம்ம விரதம் இருக்கிறோமோ இல்லையோ நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு ஒரே ஒரு பிடி நீங்கள் அருகம்புல் வாங்கி போயிட்டு வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக விநாயகரோட பரிபூர்ண அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கிடைக்கும். விநாயகர் அப்படின்னாலே தேங்காய் வழிபாடு தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. தேங்காய் உடைப்பது, அதாவது செதிரு தேங்காய் உடைக்கிறது, தேங்காய் மாலை போடுவது, அதுக்கப்புறம் தேங்காய் தீபம் ஏற்றுவது, சாதாரண விளக்குலேயே தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றுறது அப்படின்னு பல வழிபாடுகள் தேங்காய் வைத்து நம்ம விநாயகருக்கு தாராளமாக செய்யலாம். ஸோ உங்களால் இன்றைக்கி என்ன முடியுதோ செய்யுங்க. அதே போல் இன்றைய தினம் நம் வீடுகளில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. இந்த சங்கடஹர சதுர்த்தி தான் முதல் சங்கடஹர சதுர்த்தி. நான் இந்த வழிபாடை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது. இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் மிக பெரிய ஒரு யாகம், அதாவது ஒரு கணபதி ஹோமம் செய்த பலன் உங்கள் வீட்டில் நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் இந்த சங்கடஹர சதுர்த்தி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தேய்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை அனுஷ்டிக்கிறோம். ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி சுத்தபத்தமாக இருக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் வீட்டில் மாலை நல்லா நிலவு வானத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த சந்திரனை வழிபாடு செய்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஹாலில், அதாவது எந்த இடத்துல நீங்கள் பிரதானமாக இருப்பீங்களோ அந்த இடத்துல இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை ஏற்றுங்க. மிக மிக அற்புதமான பலனை உங்களுக்கு தரக்கூடியது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பொருள் உங்ககிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க பஞ்சகவ்ய விளக்கு. பசுமாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருள்களை மையமாக வைத்து தயாரிக்கக்கூடியது தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. விநாயகருக்கு நம்ம எத்தனையோ தீபங்கள் ஏற்றலாம். அச்சு வெள்ள தீபம் கூட ஏற்றலாம். நிறைய பேர் வாழைப்பழத்தில் கூட தீபம் ஏற்றுறாங்க. கனிகளில் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்கிறார்கள். பட் ஆனால் இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம இன்னைக்கு ஏற்றும் பொழுது நிச்சயமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும், பணம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், உறவு சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலுமாக நீங்கும். அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு இதை மட்டும் ஏத்தனாலே நமக்கு அவ்வளோ நல்லது நடக்கும். ஆனால் நம்ம இது கூட என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம வைக்க வேண்டியது ஜஸ்ட் ஒரு அருகம்புல், ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும்.
அருகம்புல் வந்து பிள்ளையாருக்கு உரியது. இதை வந்து நம்ம ஹோமங்கள் நடத்தும் போது நிறைய பொருள்கள் அதில் போடுவோம். நாம் தரக்கூடிய அத்தனை பொருள்களையும் அக்னி வழியாக அந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். வில்வம் போடுவாங்க நிறைய பேர், விளாம்பழம் போடுவாங்க, துளசி போடுவாங்க, கொப்பரை தேங்காய், இலுப்பை பூ, பாக்குப்பழம், மாதுளம்பழம், நார்த்தம்பழம், பூசணிக்காய், கரும்பு துண்டு, எலுமிச்சம்பழம், நெல் பொரி, சந்தனம், மஞ்சள், பால், தயிர், நெய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பட்டு வஸ்திரங்கள் போடுவாங்க நிறைய பேர். வெள்ளி குங்கும சிமிழியே ஹோமகுண்டத்தில் போடுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு. இந்த அருகம்புல் போடுறதால உங்களுக்கு அழகு, வீரம், ஐஸ்வர்யம் எல்லாமே உங்களுக்கு வந்து பெருகுங்க. சரிங்களா? ஸோ இந்த அருகம்புல் ஒரு சின்ன பீஸ் இருந்தால் உங்களுக்கு போதும். அதோடு சேர்த்து நான் வைக்க வேண்டியது ஒரு துண்டு பச்சை கற்பூரம். ஸோ இதில் பச்சை கற்பூரம் வச்சுடுங்க. இந்த அருகம்புல்ல நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி கூட இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஏலக்காய், தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏலக்காய். பச்சை கற்பூரம், ஏலக்காய், இந்த கிராம்பு இது எல்லாமே தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். இதோட சேர்த்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இதில் விடாதீங்க, நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் நீங்கள் விடலாம். அடுத்ததாக குபேரருக்கு உரிய பச்சை நிற திரிநூலை நீங்கள் இதில் போட்டு அந்த தீபத்தை விநாயகர் படத்திற்கு முன்பு நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இதை வந்து ஒரு மண் அகல் அல்லது பெரிய ஒரு மண் அகல் அல்லது மண் தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தான் வைக்கணும். இதை வந்து நீங்கள் ஹாலில் வச்சு ஏற்றும் பொழுது கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீடில் அப்படி ஒரு வாசனை, இந்த கோவில் மூலவர் சன்னதியெல்லாம் ஒரு வாசனை அடிக்கும். அதெல்லாம் விட ரொம்ப ஒரு தெய்வீக நறுமணம் உங்கள் வீடு ஃபுல்லாகவே பரவும். அதை நீங்கள் உணர்ந்தால்தான் தெரியும். இது எல்லா கடையிலையுமே இருக்குங்க, நாட்டு மருந்து கடைகளில். ஸோ இதை நீங்கள் எப்படியாவது இன்னைக்கு வாங்கிடுங்க. இந்த ஒரு தீபத்தை இன்றைய தினம் ஏற்றிட்டு அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் உங்கள் மனசில் நினச்சி அது உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நம்புங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது இந்த விளக்கும் சேர்ந்தே எரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், இந்த விளக்கே சேர்ந்து எரிஞ்சிட்டு முழுவதுமாக சாம்பல் ஆகிடும். ஸோ கீழே நீங்கள் வந்து மெட்டல் தட்டெல்லாம் வைக்கக்கூடாது, மண் சார்ந்த பொருள் மட்டும்தான் வைக்கணும். செராமிக்கும் வைக்கக்கூடாது, மண் தான் வைக்கணும். ஒரு பெரிய அகல் எடுத்துகிட்டு அதில் வேணால் நீங்கள் இதை எரிய வைங்க. இன்கேஸ் இது வந்து சரியாக எரியலைங்க, பாதியிலே நின்றுடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய்யோ தேங்காய் எண்ணெயோ விட்டு முழுவதுமாக இது எரியிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது அப்படியே ஆறட்டும். மறுநாள் காலையில் அந்த சாம்பலை எக்காரணம் கொண்டும் நீங்கள் தூக்கி போட்டுடாதீங்க. அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து நாம் வந்து அதை விபூதி பிரசாதமாகவே நாம் பயன்படுத்தலாம். சரிங்களா? இவ்வளோதான் இன்றைக்கி நீங்கள் செய்யணும். ஸோ வந்து இப்போ அருகம்புல் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை கூட வைக்கலாம், அல்லது நவதானியம் கொஞ்சமாக இதில் போடலாம். அவ்வளவு நன்மைகள் உண்டாகும். அருகம்புல் கிடைக்கலன்னா நீங்கள் அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம அருகம்புல், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், பச்சை திரிநூல் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளை திரிநூலை நீங்கள் போட்டுக்கோங்க. இரவு 12 மணிக்குள்ளார இதை நீங்கள் செய்தால் போதுமானது. இரவு 12 மணிக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.